ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரியவா சரணம். வரக்கூடிய ஆகஸ்ட் 31ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி நாளில் காலையில் குளித்து சுத்தமான ஆடைகளை அணிந்துவிட்டு காஞ்சி மகான் மகாபெரியவா கூறிய இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் கோரி பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு விநாயகப் பெருமானால் நிச்சயமாக ஏற்படும். சுத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு வீட்டில் விநாயகரின் படத்திற்கு முன்பாக ஒரு விளக்கை மட்டும் ஏற்றிக்கொள்ளுங்கள். அது நெய் விளக்கோ நல்லெண்ணெய் விளக்கோ, அது உங்களுடைய சிறப்பம்சம். முதலில் விநாயகப் பெருமானை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். அவசரமாக மந்திரத்தை சொல்லக்கூடாது என்பதை உங்களுக்கு முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு கண்களை மூடி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள், மனக்குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல வழியானது பிறக்க வேண்டும் என்று விநாயகரிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு இந்த ஸ்லோகத்தை மட்டும் சொல்லி பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் இந்த ஸ்லோகத்தை கூறுவதனால் ஏற்படும். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் 11 முறைகள் சொல்லலாம். ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் உங்களுடைய வார்த்தைகளை அவசரப்படாமல் தெளிவாக உச்சரிக்க வேண்டும். இதை உங்களால் மனப்பாடமாக சொல்ல முடியவில்லை என்றால் ஒரு பேப்பரிலோ அல்லது ஒரு மொபைலிலோ ஸ்கிரீன்ஷாட்டோ கூட எடுத்து வைத்துக் கொண்டு அதனை பார்த்து நீங்கள் தெளிவாக கூறி வரலாம். மனம் வேறு எங்கும் செல்லாமல் மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். விநாயகருடைய திருவுருவத்தை மனதில் நினைத்து கொண்டு சொல்லுவது இன்னும் சிறப்பான அம்சங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். வக்ரதுண்ட மகாகாய என்று சொல்லும் பொழுது விநாயகருடைய பெருமையும், சூரிய கோடி சமப்பிரபா என்று சொல்லும் பொழுது கோடி சூரியர்களையும் போன்ற ஒளியுடன் இருக்கக்கூடிய அவருடைய அருளும் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். இன்னொரு மந்திரம் உங்களுக்கு பார்ப்பதற்கு எளிதாக தெரியலாம். ஆனால் காஞ்சி மகான் மகாபெரியவா இந்த மந்திரத்தை பற்றி அவ்வளவு சிறப்பம்சங்களை கூறியிருக்கிறார். எனவே தவறாமல் நீங்களும் மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் காலையிலோ மாலையிலோ இரவிற்குள்ளாவது இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் போதித்து பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த மந்திரம் என்ன என்று காண்பதற்கு முன்பாக மறக்காம நம்முடைய மகாபெரியவா சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருவை தேவ சர்வ காரியசோ சர்வதா. இதுதான் இந்த ஒரு மந்திரம். இதனை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுக்குள்ள ஏற்படும். நிர்விக்னம் குருவை தேவை என்று சொல்லும் பொழுது என்னுடைய நல்ல காரியங்களுக்கு இடையூறு இல்லாமல் அருள் செய்ய வேண்டும் என்று மனதில் நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். சர்வ காரியசோ சர்வதா என்று சொல்லும் பொழுது நான் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களும் எப்பொழுதும் விநாயகருடைய அருள் துணையாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். மகாபெரியவா பற்றி சொல்லும் பக்தி நிறைய நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? மந்திரத்தை எத்தனை முறை சொல்கிறோம் என்பதை விட எப்படிப்பட்ட மனதோடு நம்ம சொல்கிறோம் என்பது தான் முக்கியம். 11 முறை சொன்னாலும் பரவாயில்லை. அந்த 11 முறை மனம் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரு முறை சொல்லும் பொழுது கூட முழு நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லுங்கள். விநாயகரிடம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியம் நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் அந்த காரியத்தை மனதில் வைத்துக் கொண்டு அது நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தாலே போதும். இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு மென்மேலும் நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுத்துவிடும். இந்த ஸ்லோகம் தடைகளை நீக்கி நல்ல காரியங்களை உடைய வாழ்க்கைக்குள்ள நடப்பதற்கு பாரம்பரியமாகவே பிரார்த்தனை விஷயமாக இந்த ஒரு ஸ்லோகத்தை குறிப்பிடுகிறார்கள். அதுவும் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் சொல்லும் பொழுது இதனுடைய சிறப்பம்சங்கள் இன்னும் 100 மடங்கு அதிக ஒரு பலனை தேடி கொடுக்கும். அதை நம்பிக்கையுடனும் நல்ல எண்ணத்துடனும் நீங்கள் சொல்லி பாருங்கள். இறைவனிடம் வேண்டுவது மட்டுமல்லாமல் நம்மால் செய்ய வேண்டிய முயற்சிகளையும் நேர்மையாக செய்வதே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். இதனை மட்டும் எப்படியாவது நீங்கள் செய்து பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்படும். மறக்காம நம்முடைய மகாபெரியவா சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.